சிறுவர்களுக்கான சர்வதேச கால்பந்தாட்ட போட்டி பேங்காக் நகரில் சொர்ணபூமி ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற கிங் மங்கூட் யூனிவர்சிட்டியில் வச்சு நடக்குது. Welcome to Thailand, your V United team. It's very great to have team from India. I know that it's very far. இந்த கால்பந்தாட்ட போட்டியில் கிட்டத்தட்ட ஒரு 10 நாடுகள் 102 அணிகள் கலந்து கொள்கிறாங்க. 9 வயசுக்கு உட்பட்டவங்க 10, 11 தனித்தனியாகவே கேட்டகரியாக நடத்திட்டு இருக்காங்க. இந்தியா சார்பாக தமிழ்நாடு தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்திலிருந்து வி யுனைடெட் அணியினர் அந்த ஜூனியர் டீம் U12, அதாவது 12 வயசுக்கு உட்பட்ட அந்த சிறுவர்களுக்கான அந்த கால்பந்தாட்ட போட்டியில் கலந்து கொள்றதுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த ஆர்வமாக விளையாடுறாங்க. உண்மையிலேயே ரொம்ப பாராட்டக்குரியது. ஆட்டம் விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்குது. இதில் இந்த பிளேயர்ஸ் சின்ன பையனுடைய பெற்றோர்களும் நிறைய பேர் இந்த ஆட்டத்தை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு காயல்பட்டணம் கால்பந்து பட்டணங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த ஒட்டுமொத்த அணியுமே அந்த ஊர்லேருந்தே தேர்வு செய்யப்பட்டு வந்திருக்கிறாங்கடா பாருங்க. அவ்வளோ ஆர்வம். பேங்காக் நகரில் வசிக்கக்கூடிய அந்த காயல்பட்டணத்து மக்கள் எல்லாமே இந்த சிறுவர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக வேண்டி இந்த மைதானத்துக்கு வந்திருக்கிறாங்க. இந்த மைதானம் நம்ம இருக்கக்கூடிய இடம் சர்வதேச விமான நிலையம் சொர்ணபூமி ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிறனால நிமிஷத்துக்கு 4 ஃப்ளைட் வந்துகிட்டே இருக்குது. அந்த விமானம் பறக்கக்கூடிய அந்த இறைச்சலோடையே அந்த விளையாட்டு நடந்துகிட்டே இருக்குது. கிரவுண்ட் வந்து இயற்கை புல்வெளியில தான் அழகான முறையில் அமைச்சிருக்கிறாங்க. பிள்ளைகள் எல்லாம் மேட்ச் விளையாடிட்டு இருக்கிறாங்க. காயல்பட்டினம் மொரடோனா மூசா காக்கா அவர்களும் சிறப்பு கோச்சாளராக வந்திருக்கிறாங்க. சரி பரவாயில்லம்மா, அடுத்து பார்ப்போம். தூக்கமே இல்லை, பையன் நல்லா விளாடணும், ஃபஸ்ட் கிளாஸாக விளாடணும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு 2 பேர் தான் வாப்பாவுக்கு மூத்த வயசு போட்டு விளாடணும். அது நம்ம மனசங்கடமாக இருக்குது. பாய்ஸ் இன்டர்நேஷ்னல் ஃபுட்பால் டோர்னமெண்ட் அந்த மேட்ச் நல்லபடியாக முடிஞ்சுது. இன்றைக்கு முதல் நாள் ஆட்டம் முடிந்து நாளை 2வது நாள் ஆட்டம். நம்ம பிள்ளைகள்லாம் நல்லா விளாட்னாங்க. 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறாங்க. நாளை ஞாயிற்றுக்கிழமை இதே கிங் மங்கூட் யூனிவர்சிட்டி அந்த பல்கலைக்கழக மைதானத்தில் தான் அந்த விளையாட்டு நடக்குது. உண்மையிலேயே ரொம்ப பாராட்டக்கூடியது. நம்ம பிள்ளைகள் எல்லாமே மெஸ்ஸி ரொனால்டோன்னு டிவியில் பார்க்குறாங்க, அந்த விளையாட்டை ரசிக்கிறாங்க. அந்த மைதானங்களை பார்க்கக்கூடிய விளையாடக்கூடிய அந்த வாய்ப்பை வந்து நம்முடைய ஊர் மக்கள் விளையாட்டு கழகங்கள் அந்த ஏற்படுத்தி இருக்கிறது உண்மையிலே மகிழ்ச்சி. வி யுனைடெட் ஸ்போர்ட்ஸ் கிளப் இந்த அழகான ஒரு வாய்ப்பை நம்ம ஒரு சிறார்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. உண்மையிலேயே கால்பந்து பிரியர்கள் மூலமாக நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாய் தமிழன். நன்றி.